ரன்னிங் பண்ணி முடிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் இப்படிதான் வந்து அப்படியே உட்காந்துடணும், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனா இப்படி நம்ம உட்கார ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸும் எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ரன்னிங் முடிச்ச உடனே நம்ம பாடியை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரன்னிங் முடிச்ச உடனே எந்த அளவுக்கு நம்ம பாடி ஸ்ட்ரெச் பண்ணணும், என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணால் நம்மளோட ஃபுல் பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரன்னிங் முடிச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு நார்மலாக நம்ம இந்த பொசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துக்குங்க. ஏன்னா இப்படி உட்காரும்போது நம்மளுடைய காஃப்ஸ், குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட்ஸ் இந்த எல்லா மசில்ஸுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு கையையும் வந்து ரெண்டு காலுக்கு நடுலையும் வச்சு நம்ம வந்து இதை வந்து இப்படி புஷ் பண்ணணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அடக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதாவது நம்ம ரெண்டு தொடைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இப்படி புஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து இதே பொசிஷனில் உட்காந்துருங்க. இப்படி உட்காந்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி உங்களுடைய நார்மலாக நம்ம சிட்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இப்போ நம்ம வந்து 90 ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய ரெண்டு கால்களும் வந்து 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த கால்களை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலும் வந்து 90 டிகிரியில் இருக்கும், இந்த காலும் 90 டிகிரியில் இருக்கும், இந்த ரெண்டு காலுக்கும் நடுவில் வந்து 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம இந்த பொசிஷன்லேயே ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் அடுத்து மறுபடியும் நம்மளுடைய காலை ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் சைட்லையும் வந்து நம்ம 90 பொசிஷனில் வந்து உட்காந்துருக்கணும். ஸோ இதுலேயே வந்து நம்ம ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கால்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய ஜாயிண்ட் மசில்ஸ், அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய ஹிப் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் ஈச் சைடும் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம மெயினான ஸ்ட்ரெச்சஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டீப் ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய கை இருக்கு பாருங்க, அந்த கை விரல்கள் ரெண்டையும் நம்மளுடைய காலுக்கு அடியில் வந்து நம்ம வைக்கணும். காலுக்கு அடியில் வச்சுட்டு இப்போ நம்மளுடைய ஹிப்ஸை வந்து எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை லிஃப்ட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஹிப்பை லிஃப்ட் பண்ணணும். கால் வந்து லைட்டாக பெண்டாக இருக்கும், பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட முழங்கால்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் வந்து இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்க. 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம டீப் ஸ்குவாட் பொசிஷனுக்கு போயிடுவோம். டீப் ஸ்குவாட் பொசிஷனில் போயிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த பழைய பொசிஷனுக்கே வந்து நம்ம வரணும். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 10 செகண்ட் 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 மறுபடியும் டீப் ஸ்குவாட் பொசிஷன். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அந்த பழைய பொசிஷனுக்கே வந்து நம்ம போகிறோம். 10, 9, 8, 7. இதில் முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம கால்களுக்கு கீழே இருக்கணும். இந்த கையை விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கால் வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் வந்து நம்மளுடைய காலுக்கு கீழே கரெக்டாக லாக்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ 3 டைம்ஸ் இப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த மவுண்டைன் ஆசன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பர்வத்தாசன் சொல்லுவாங்க, சாரி. ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய குதிங்கால் வந்து லிஃப்டட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் நின்றுக்கிட்டு நம்மளுடைய ஒரு காலோடைய குதிங்காலை வந்து நம்ம தரையில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்னொரு காலை வந்து நம்ம ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் வலது காலை பெண்ட் பண்ணிவிட்டு இடது காலோட குதிங்காலை தரையில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய காஃப் மசில்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரெச் ஆகும். இதில் வந்து ஒரு 10 செகண்ட் இந்த பொசிஷனில் நில்லுங்க. அப்புறம் காலை மாற்றிட்டு ஆப்போசிட் காலை வந்து அதே பொசிஷனில் கொண்டு வாங்க. ஸோ நம்மளுடைய ரெண்டு காலில் இருக்க காஃப் மசில்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெச் மூலியமாக வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய காஃப் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கே நல்லா தெரியும். இதையுமே வந்து ஒவ்வொரு காலுக்கும் வந்து நம்ம 3 தடவை பண்ணணும். ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் குறைஞ்சபட்சம் 10 செகண்ட்ஸ், அதிகபட்சம் வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது எப்போவுமே வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸான மோடில் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது எந்த ஒரு ஹரிபரியுமே தேவையில்லை, பொறுமையாக வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். இப்போ 3 தடவை பண்ணதுக்கப்புறம் திருப்பி 2 கால்லையும் வந்து குதிங்கால தரையை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம புஷ்அப் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொசிஷனுக்கு போயிட்டு ஒரு காலை மட்டும் கொண்டாந்து நம்மளோட கைக்கு பக்கத்தில் வைக்கணும். இப்போ பாருங்கள்,
ஸோ ஒரு காலை நான் எடுத்து இப்போ நான் லெஃப்ட் காலை எடுத்து என்னுடைய கைக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய இடது காலும் இடது கையும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்குது. இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இப்போ என்னோட இடது கையை வந்து நான் வானத்தை நோக்கி நீட்ட போகிறேன். நல்லா பாருங்கள், என்னுடைய லெஃப்ட் லெக்கை வந்து என்னுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து நான் ஸ்கையை நோக்கி பார்த்த மாதிரி இப்படி நான் நீட்டுறேன். இதுக்கு பேர் வந்து வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம எவ்வளோ நேரம் நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குவாட்ஸ், நம்ம ஹாம்ஸ்ட்ரிங், நம்மளுடைய க்ளூட் மசில்ஸ் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த கையை வந்து நம்ம இந்த எல்போ வந்து தரையை தொடுற அளவுக்கு கொண்டு போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிப் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து நல்லா வந்து எங்கேஜ் ஆகும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லேயும் வந்து ஒரு 10 செகண்ட் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும். சொல்லப்போனால் நம்மளுடைய கம்ப்ளீட் பாடியை வந்து இந்த மூலியமாக வந்து நம்மளால ரிலாக்ஸ் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் 3வது தடவை பண்ணியிருக்கேன். 3வது தடவை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம அதே நார்மல் புஷ்அப் பொசிஷனுக்கு போயிட்டு ஆப்போசிட் காலை வந்து அதே மாதிரி நம்மளோட கை பக்கத்தில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திருப்பியும் எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த கையை வந்து நம்ம மேலே தூக்கணும். மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட் வந்து அந்த பொசிஷன்லேயே இருங்க. அப்புறம் எந்த கை மேலே தூக்கி இருக்கோமோ அதே கையோட எல்போ வந்து தரையை தொடுற அளவுக்கு கீழே கொண்டு போங்க. திருப்பியும் மேலே கொண்டு போகிறோம். 10 செகண்ட் வந்து அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறோம். திருப்பியும் கீழே போய் இந்த பொசிஷன்லேயே வந்து ஒரு 10 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது எப்போவுமே நம்ம ரிலாக்ஸாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மசிலும் வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளால் அடுத்த நாளைக்கு நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ 3 தடவை நீங்கள் 2 பக்கம் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் நீங்கள் வந்து புஷ்அப் பொசிஷனுக்கு வந்துட்டு இப்போ முதல்ல இடது கால் பண்ணோம் இல்லையா, அந்த இடது காலை கொண்டு வந்து இப்படி மடக்கி வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. ஸோ இடது கால் வந்து இப்படி பெண்டாக இருக்கும். பின்னாடி உள்ள காலை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் டோஸை வந்து இப்படி தரையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய அப்பர் பாடி எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் வந்து மயூராசன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளூட்ஸ் அண்ட் நம்மளுடைய அவுட்டர் தைஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நல்ல மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். உங்களால் வந்து கண்கூட அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது பண்ணும்போது உங்களோட அப்பர் பாடி முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பாருங்கள். தலையை வந்து பின்னாடி நல்லா வானத்தை நோக்கி பாருங்கள். நல்லா ப்ரீத்திங் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்மளோட அப்பர் பாடியை நம்ம கீழே கொண்டு போகிறோம். ஸோ நம்ம நெத்தி தரையில் படுற அளவுக்கு நம்மளோட அப்பர் பாடி வந்து நம்ம கீழே கொண்டு போயிடணும். நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும். இதே பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ். மறுபடியும் இதை வந்து நம்ம ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். அடுத்து ஆப்போசிட் காலை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரணும். இதே மாதிரி வச்சுட்டு இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ். ஸோ இந்த மசில்ஸ் இருக்கு பாருங்க, இந்த க்ளூட்ஸ் ப்ளஸ் இந்த அவுட்டர் தைஸ் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஏன்னா இந்த மசில் தான் வந்து நம்மளோட ரன்னிங்க்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மசில்ஸ். இந்த மசில்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரன்னிங் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரன்னிங்னால வரக்கூடிய இன்ஜுரிஸ், ஸ்ட்ரெயின், மசில் ஸ்பாசம் இது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 10 செகண்ட் இந்த பொசிஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து உங்களோட அப்பர் பாடியை ஃபுல்லாக கீழே கொண்டு போயிருங்க. இதுவும் வந்து 3 தடவை 2 காலையும் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து நிற்க போகிறோம். அதாவது 2 முழங்காலையும் ஊண்டிட்டு 2 கையையும் ஊண்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேட் கேமல் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கேமல்னா முதுகு எப்படி, இப்போ கேமலோட முதுகு எப்படி வந்து மேலே ஒரு உயரமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய முதுகை வந்து பெண்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும். இது வந்து கேமல் ஸ்ட்ரெச். ஸோ ஒரு 10 செகண்ட் இந்த பொசிஷன் இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம கேட் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது நம்மளுடைய முதுகு அண்ட் வயிற்று பகுதியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கீழே வந்து கொண்டு போகணும். நல்லா பாருங்கள், நல்லா ஒரு ஆர்ச் மாதிரி நம்மளுடைய முதுகு வந்து இப்படி வளையணும். திருப்பி மறுபடியும் வந்து நம்ம கேட் கேமல் அதாவது கேமல் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து மேலே போவோம். இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்ட் இருந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம கேட் பொசிஷனுக்கு போகணும். ஸோ எல்லா ஸ்ட்ரெச்சுமே மினிமம் ஒரு 10 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் பண்ணணும். அதே மாதிரி 3 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சையும் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 3 தடவை வந்து கேட் பொசிஷன்லேயும் 3 தடவை கேமல் பொசிஷன்லேயும் வந்துட்டோம். இது வந்ததுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து தரையில் படுத்துருங்க. இப்படி படுத்துட்டு
இப்போ நம்ம வந்து கோப்ரா பொசிஷன் போக போகிறோம். அதாவது நம்மளுடைய இடுப்புக்கு மேலே இருக்க போர்ஷனை மட்டும் நம்ம மேலே தூக்க போகிறோம். ஸோ இது மூலியமாக நம்மளுடைய ஆப்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மசிலும் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ எந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போதும் நம்மளோட ப்ரீத்திங் வந்து எப்போவுமே விட்டுறக்கூடாது. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டீப் ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் இருந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து சைல்டு போஸ் போக போகிறோம். நல்லா பாருங்க, என்னுடைய கையையும் காலையும் நான் மாற்றவே இல்லை. அப்படியே வந்து நான் சைல்டு போஸ் போக போகிறேன். ஸோ இப்படி உட்காரும்போது நம்மளுடைய முதுகில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும். இதுலேயும் வந்து நம்ம டீப் ப்ரீத்திங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ப்ரீத் பண்ணுங்க. மறுபடியும் வந்து நம்ம கோப்ரா பொசிஷனுக்கு போகிறோம். ஸோ இங்கேயே வந்து நம்ம ஒரு 10 செகண்ட்ஸாவது மினிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் வந்து சைல்டு போஸ் பொசிஷனுக்கு போகிறோம். ஸோ இதையுமே வந்து ஒவ்வொரு சைடும் வந்து நீங்கள் 3 தடவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கையை வந்து பின்பக்கம் திருப்பி இருக்கிற மாதிரி நல்லா பாருங்க. நம்மளுடைய கை விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுடைய முழங்கால பார்த்த மாதிரி நல்லா திருப்பி வச்சிடணும். இது ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இப்படி வைக்கும்போது நம்மளுடைய பைசப்ஸ் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி வச்சுட்டு நம்மளுடைய கையை எந்த அளவுக்கு நம்ம பின்னாடி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பைசப்ஸ் அண்ட் ஃபோர்ஆர்ம்ஸ் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நம்ம ரன்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸும் நமக்கே தெரியாமல் வந்து எங்கேஜ் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இதுவுமே வந்து ஒரு 10லேருந்து ஒரு 30 செகண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நார்மலாக உட்காரோம் பார்த்தீங்களா, அதாவது வஜ்ராசன் பொசிஷன் பாருங்கள். அதாவது இந்த 2 காலையும் வந்து, அதாவது வஜ்ராசன் பொசிஷன், அதாவது நம்மளுடைய இந்த 2 ஷின் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிபியாலிஸ் மசில்ஸ் வந்து தரையை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா இந்த பொசிஷனில் உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு இந்த கையை ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு வந்து இன்னொரு கையை மடக்கி இந்த ஃபர்ஸ்ட் கையை வந்து உள் பக்கமாக இழுக்கணும் நல்லா. ஸோ இப்படி நம்ம இழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஷோல்டர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதோட சேர்ந்து நம்மளுடைய ட்ரைசிப்ஸ் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதுலேயே வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒரு 10 to 30 செகண்ட்ஸ், ஒவ்வொரு சைடும் வந்து ஒரு 3 தடவை பண்ணணும். ஸோ ஒரு சைடு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க, நான் வலது கையை நீட்டுறேன். இடது கையை வச்சு அந்த வலது கையை உள்ளே கொண்டு வந்து என்னால் எவ்வளோ க்ளோஸாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கையை வந்து நம்ம க்ளோஸாக இழுக்கணும். அப்படி இழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பர் பாடி மசில்ஸ், அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய ஷோல்டர், நம்மளுடைய லேட்ஸ், நம்மளுடைய ட்ராப்ஸ் அண்ட் நம்மளுடைய ட்ரைசிப்ஸ், இது எல்லா மசிலுமே வந்து ஒரே நேரத்தில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு கையை அப்படி லெஃப்டில் நீட்டி இந்த கையை மடக்கி இந்த ஷோல்டர் அப்படி டச் பண்ணுங்க. டச் பண்ணி நம்மளுடைய பைசிப்ஸ் வந்து நம்மளுடைய காதை தொடுற அளவுக்கு கொண்டு போயிடணும். இப்போ இந்த ஆப்போசிட் கையால் இந்த எல்போவை பிடிச்சி நல்லா இழுக்கணும். இப்படி நம்ம இழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த ஃபுல் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இழுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த கையை நீட்டி இந்த ஃபிங்கர்ஸ் அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை டச் பண்ணி இந்த பைசெப்ஸால் காதை தொடணும். தொட்டுட்டு இந்த கையால் இந்த எல்போவை பிடிச்சி இழுக்கணும். நல்லா இழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் இருக்க சைடில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் வந்து எப்போவுமே ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து நம்ம நிறையா நேரம் எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கழுத்து. ஏன்னா நம்ம ரன்னிங் ஓடும்போது நம்மளுடைய கையிலோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய கையோட கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து அடுத்த நாள் வந்து நமக்கு ரொம்ப பெயின் கொடுக்கும். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கையை வந்து இப்படி ஆப்போசிட் சைடு காதை பிடிக்கிற மாதிரி கொண்டு போய் நல்லா வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது நம்மளுடைய நெக் மசில்ஸ், நம்மளுடைய ட்ராப்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய அந்த ஷோல்டர், இந்த இதை கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய மசில்ஸ், குறிப்பாக நம்மளுடைய நெக் அண்ட் ட்ராப் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இதுலேயே வந்து ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ கையை வந்து நம்ம காதை பிடிச்சோம் பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் நம்மளுடைய பின் மண்டைக்கும் காதுக்கும் நடுவில் உள்ள இந்த இடத்த பிடிச்சிட்டு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்மளுடைய தலையை வந்து நம்ம டில்ட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய மூக்கு வந்து நம்மளுடைய அக்கிள் சைடுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம டில்ட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம டில்ட் பண்ணும்போது நம்மளுடைய கழுத்து, நம்மளுடைய ட்ராப்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய லேட், இந்த 3 மசில்ஸுமே வந்து ஒரே நேரத்தில் ஸ்ட்ரெச் ஆகும்.
அதே மாதிரி இந்த ஆப்போசிட் கையிலையும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணி நம்ம மசில்ஸை வந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மாறும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்து நம்ம மசிலை ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம மசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படிலாம் வந்து நிமிந்துடக்கூடாது. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகும்போது நம்ம ஸ்லோவாக தான் வரணும். ஏன்னா நம்ம டக்குன்னு நம்மளுடைய பொசிஷனை மாற்றணும் அப்படின்னா நமக்கு கிராம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே வஜ்ராசன் பொசிஷனில் இந்த 2 கையையும் வந்து பின்னாடி கொண்டு போய் இந்த மாதிரி லாக் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய விரல்கள் எல்லாத்தையும் வந்து பேக்கில், ஸோ நம்மளுடைய விரல்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் தரைக்கு கீழே கொண்டு போகணும். நம்மளுடைய கைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வானத்தை நோக்கி இருக்கணும். நல்லா பாருங்க. இதே வந்து நான் சைடு வியூல இருந்து செஞ்சு காமிக்கிறேன். நல்லா பாருங்க. இந்த பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு இந்த கையை பின்னாடி இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணி இந்த எல்போ வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிடணும். எல்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே இந்த கையை மேலே கொண்டு போகணும். நம்மளுடைய தலை வந்து தரையை தொடுற அளவுக்கு கீழே கொண்டு போயிடணும். நல்லா ப்ரீத் பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல நல்லா ப்ரீத் பண்ணுங்க. ப்ரீத் பண்ணிட்டு ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் வந்து இந்த பொசிஷன்ல நம்ம இருக்கணும். நம்ம லாஸ்ட்டாக இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கால்கள், நம்மளுடைய முழங்கால் ப்ளஸ் நம்மளுடைய இடுப்பு, இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வந்து ஓரளவுக்கு கம்ப்ரஸ்டு மோடில் வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்மளுடைய ஹார்ட்டோட, ஸோ இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் குளிர்றதுனால நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணக்கூடிய பிளட் வந்து அதிகப்படியாக நம்மளுடைய மூளைக்கு வந்து போகும். ஏன்னா இப்போ காலுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ கொஞ்சம் பெண்ட் பண்ணி கம்ப்ரஸ்டு பொசிஷனில் வச்சிருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ வந்து நம்மளோட அப்பர் பாடிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதிலே நம்ம ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலியமாக நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து நிறைய பிளட் போகும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ஒரு 20-30 செகண்ட்ஸ் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரன்னிங் பண்ண டயர்டே தெரியாது. நம்ம பிரெயினுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் போடுறதுனால நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை பண்ணி முடிச்சதோட நம்மளுடைய ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 to 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்படி நம்ம நிறைய டைம் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது தான் நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி நம்ம ரன்னிங் பண்ணுறதுனால வரக்கூடிய டயர்ட்னஸ், அடுத்த நாள் நமக்கு வரக்கூடிய மசில்ஸ் பெயின், மசில் ஸ்பாசம், மசிலில் வரக்கூடிய வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணி நம்மளுடைய அடுத்த நாள் வந்து நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ரன்னிங்லேருந்து நம்ம பாடி ப்ராப்பராக ரெக்கவர் ஆகிறதுக்கும் இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக டைம் எடுத்து உங்களுடைய ஸ்ட்ரெச்சஸை பண்ணுங்கள். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் பாடி எவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத நினைக்கும் போது உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரெச்சிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்டே பேசுறதுனால ரொம்ப இளைக்குது. ஆமாம்.